ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸோட பவர் எல்லாம் பார்த்தோம். மொத்தமாக 4 காயின்ஸோட பவர் வந்து பார்த்துருக்கோம். ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். நம்ம ரூக் எப்படி போகும்னா ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். இதே வந்து க்ராஸாக ட்ராவல் பண்ணாது. இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரம் போகும், இவ்வளோ தூரம் போகும். இந்த மாதிரி மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். மறுபடியும் க்ராஸாக வந்து ட்ராவல் வந்து பண்ணாது. இது வெட்டுறதும் அப்படி தான். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் வெட்டும். இங்கேருந்து இங்கே கூட வெட்டும். ஓகே, ரூக்கோட பவர் இதுதான். நைட்டோட பவர் பார்த்திங்கன்னா நம்ம எல் ஷேப்பில் வந்து குதிச்சு போகும், தாண்டி போகும். இப்படி 1 2 3 தாண்டி போகும். பீஸ் இருந்தாலையும் அதையும் தாண்டி போகும். ஓகே, இங்கேருந்து பிளாக்லேருந்து இப்படி ஒயிட்டுக்கு வந்து தாண்டி போகும். ஓகே, பிஷப்போட பவர் அப்படின்னா க்ராஸாக மட்டும்தான் போகும். இங்கேருந்து இந்த க்ராஸில் போய் இந்த பானை போய் வெட்டும். அந்த அளவுக்கு பிஷப்க்கு வந்து பவர் இருக்குது. ஓகே, இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பான் என்ன பார்த்தோம்? பான் வந்து 2 ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்று ஸ்டெப் வந்து போகும். நம்ம வேணும்னா 2 ஸ்டெப் போய்க்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டெப் மட்டும் போய்க்கலாம். அதுதான் வந்து பானோட பவர். ஓகேங்களா, அதோட ரூல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குயின் பார்க்க போகிறோம். குயின் தான் இருக்கிறதுலையே பெரிய பீஸ். இந்த குயினுக்கு தான் நிறைய நம்மளுக்கு பவர்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் இங்கே இருக்குது அப்படின்னா குயினால் இங்கேருந்து இங்கேயும் போக முடியும், இங்கேருந்து இங்கேயும் போக முடியும். அது போக இந்த கிராஸாகவும் போக முடியும், நேராகவும் போக முடியும், கிராஸாகவும் போக முடியும். அதாவது சொல்லப்போனால் ரூக்கோடதும் பண்ண முடியும், பிஷப்போடதும் பண்ண முடியும். ரெண்டோட பவரும் சேர்த்து குயின் ஒருத்தனுக்கு மட்டும் பவர் இருக்குது. குயினுக்கு மட்டும் இந்த இவ்வளோ பெரிய பவர், இதோட 2 பவரும் சேர்த்து இதுக்கு வந்து இருக்குது. ரூக்குனால் வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் போக முடியும், பிஷப்னால் க்ராஸாக மட்டும்தான் போக முடியும். ஆனால் இந்த குயினால் க்ராஸாகவும் போக முடியும், ஸ்ட்ரைட்டாகவும் போக முடியும். அதுதான் இதோட இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இது எல்லா ஸ்கொயர்லேயும் இது ட்ராவல் பண்ண முடியும். இப்படி எல்லா ஸ்கொயர்லேயும் இதனால் இங்கேருந்து இப்போ இப்படி இவ்வளோ தூரம் தான் போகுமா அப்படின்னா, இங்கே பீஸ் இல்லை அப்படின்னா இது வரைக்கும் வரும். இங்கே பீஸ் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அது வரைக்கும் போகும். குயினால் எவ்வளோ தூரம் வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும், கம்மியாகவும் மூவ் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து அந்த கார்னரில் கூட அதனால் போக முடியும். குயினால் எல்லா ஸ்கொயர்ஸ்லையுமே வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதுதான் குயினோட பெரிய பவர். நம்ம குயின் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. பண்ணிட்டோம்னாவே நம்ம அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குயினை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். இதுதான் குயினோட பவர். குயினுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், க்ராஸாகவும் போகலாம், இப்படியும் க்ராஸாகவும் போகலாம். இப்போ ஒயிட்டில் இருக்குது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், இந்த ஒயிட் கட்டத்தில் க்ராஸாகவும் போகலாம், இந்த பிளாக் கட்டத்துலேயும் போகலாம். எப்படி வேணால் இதுக்கு போகலாம். ஆனால் இதுவே நம்ம வந்து இப்படி போக முடியாது. நம்மளுடைய நைட் மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்மளுக்கு வந்து இதோட பவர் பார்த்திங்கன்னா ரூக்கோடதும் பிஷப்போடதும் சேர்ந்து வந்தது தான் குயின். நம்மளால் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி குதித்து இங்கே போக முடியாது. இதோட பவர் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும், இல்லைன்னா இப்படி க்ராஸாக போகும். எவ்வளோ தூரம் வேணால் அதனால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் இதோ குயினோட பவர். நெக்ஸ்ட் கிங்கோட பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி 1 ஸ்டெப். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 கட்டத்துலேயும் அதனால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் 1 ஸ்டெப் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த கட்டத்துக்கு வரும் 1 மூவ், இல்லை இந்த கட்டத்துக்கு வரும், இல்லை இந்த கட்டத்துக்கு. இப்படி இந்த 8 ஸ்கொயரில் மட்டும்தான் அதனால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு மேலே இந்த 2 ஸ்டெப் தாண்டி வருமா அப்படின்னா முடியாது. இதனால் இந்த 8 ஸ்கொயர், அதை சுற்றி இருக்கிற 8 ஸ்கொயரில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். அதை தாண்டி அதனால் ட்ராவல் பண்ண முடியாது. இதுதான் கிங்கோட பவர். இங்கேருந்து இங்கே மட்டும்தான் போக முடியும். ஓகேங்களா, அதனால் மேக்ஸிமம் கிங்கை வந்து நம்ம சேஃப்டி பண்ணுறது தான் இந்த செஸ் கேமோட ரூல்ஸே. இந்த கிங்கை வந்து நம்ம குயினை வச்சு மேக்ஸிமம் வந்து நம்ம காப்பாற்றணும். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம குயினோட பவரும் கிங்கோட பவரும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் செஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.